இன்று காலை வந்து பாமகவுக்கும், பாஜகவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. 10 சீட்டுகள் வந்து பாமக அ கன்டெஸ்ட் பண்றதாக தான் அந்த ஒப்பந்தத்தில் உள்ளது. இதுல நிச்சயமாக வந்து 10 பாமக இதுவரை 10 சீட் வந்து கன்டெஸ்ட் பண்ணது கிடையாது. லோக்சபா தேர்தல்ல. அ பல காலங்களில் வந்து நிச்சயமாக அவர்கள் வந்து அ நல்ல ஒரு முடிவுகளை எடுத்து, அதாவது அவர்களுடைய கட்சியை பொறுத்தவரை நல்ல முடிவு என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் மாறி மாறி வருகின்ற ஒரு சூழல். அதாவது திமுக கிட்ட இருப்பாங்க. அப்புறம் அதிமுக ஒரு கிட்ட வருவாங்க. ஆனா 2 இடத்துலயும் அவர்கள் வந்து சேம் இஷ்யூ தான் சொல்லுவாங்க. அதாவது ஊழல் கட்சி, அ ம அவர்கள் சர்வாதிகார போக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் 2 இடத்திலும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு இடத்திலிருந்து வந்துவிட்டால் அதை சொல்லுவார்கள். ஆனால் அது அவர்களுடைய அந்த கேட்ச்மென்ட் வந்து நிச்சயமாக அது பொருட்படுத்தவில்லை. அதையெல்லாம் தாண்டித்தான் ம நாம் வந்து இதை காண வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் ஏறத்தாழ 2009 இருந்து அவர்கள் பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துல தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். 2009ல வந்து அதிமுக கூட்டணிக்கு வர்றாங்க. இந்த லோக்சபா தேர்தலுக்கு. ஆ அதுல திமுக கூட்டணிக்கு வந்து 28 இடங்கள் வந்து ஜெயிச்சிடுறாங்க. அப்ப அந்த கால்குலேஷன் அங்க வந்து அடிபட்டு போகுது. 2004ல இருந்த கால்குலேஷன விட 2009ல இருந்த கால்குலேஷன் அ அங்க தான் ஃபர்ஸ்ட் தவறுன்னு நெனைக்கிறேன். அதன் பிறகு தான் 2011ல என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அசெம்பிளி தேர்தலுக்கு திமுக கிட்ட வர்றாங்க. திமுக கம்ப்ளீட்டா ஊத்திடுச்சு அந்த டைம்ல. ஏன்னா, இந்த 2G பிரச்சனை எல்லாம் வந்து அதுதான் அப்ப வந்து மேல வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமயமா இருக்கிறது. அது முழுசாக வரவில்லை. பட் ஓரளவுக்கு வந்து 2G என்பது ஒரு ஊழலினுடைய ஒரு உச்சகட்டமாக மக்கள் பார்க்க தொடங்கிய ஒரு காலமா இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 2014ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அ அதிமுகல அம்மா சொல்லிட்டாங்க, இந்த மாரி எனக்கு யாருமே வேண்டாம். நான் தனியா நிக்க போறேன் அப்படின்ட்டாங்க. அதனால இவர்கள் வந்து பாஜகவோட போய் சேர்ந்தார்கள். பாஜக போய் சேர்ந்ததுல வந்து பாமகவுக்கு ஃபுல் தோல்வி வருகிறது. பாஜகவை பொறுத்தவரை பாஜக வந்து இங்க கன்னியாகுமரி வந்து ஜெயிக்கிறது. அது நான் பார்த்த விஷயமா இருக்கிறது. அதே மாரி 2016ல தான் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அந்த ஒரு விஷயத்தை முன்னிறுத்திக் கொண்டு தனியாக நிக்க போறோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு புது புத்துணர்வை கொடுக்க போறோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு புது அரசியலை கொண்டு வர போறோம் என்ற அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் வந்து வந்தார்கள். ஆனால் அதுவும் வந்து எடுபடவில்லை. மக்கள் ஏறத்தாழ அன்புமணிக்கு அந்த டைம்ல பெரிய விரக்தியா இருந்தது. இந்த அளவுக்கு நம்ம வந்து மக்கள் வந்து நம்மளை புறக்கணித்தார்களே என்ற அந்த ஒரு கோபம் அவருடைய முகத்தில் இருந்தது. நானும் அவரை சந்தித்தேன் அதன் பிறகு. அது 5.5% இருந்து அவர் மேல வரவே இல்ல. ஒரு காலத்திலயும் வந்து அவர்கள் மேல வரவே இல்ல. அதுதான் உச்சகட்டமான ஒரு பிரச்சனையாக இருந்தது அவரை பொறுத்தவரை. அதன் பிறகு 2019 தேர்தல் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த லோக்சபா தேர்தல்ல வந்து நேரா அதிமுக கூட அவர்கள் வந்து கூட்டணி அமைக்கிறார்கள். ஆனால் அதனால அது வந்து மறுபடியும் பாமகவுக்கு ஒரு வீழ்ச்சியை தான் கொடுக்கிறது. ஏன்னால் கம்ப்ளீட் ஸ்வீப் வந்து இந்த பக்கம் வருகிறது. பாரிங் தேனி எல்லாமே வந்து திமுக கூட்டணி வந்து ஜெயிச்சு போகிறது. 2021லயும் பாமக வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறார்கள். அதன் பிறகு நாம் பார்த்தோம். பாமகவுக்கு பெரிய லாபம் வரவில்லை. அந்த ஒரு கூட்டணியிலிருந்து உங்களுக்கு நன்றாக நீங்கள் ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். பன்னீர்செல்வம் டெப்டி சிஎம் இருந்தவர். அவர் வந்து திடீர்னு என்ன சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, இந்த பாமக கூட எல்லாம் நம்ம ஜாதி கட்சிகளோட எல்லாம் போய் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்றெல்லாம் மிக மிக அ கொஞ்சம் ஏளனமாவே அந்த டைம்ல வந்து ஹிந்துக்கு ஒரு பேட்டி அளித்திருந்தார். அது ஒரு பேஸ வைத்துக்கொண்டு பாமகவினுடைய நிறுவனர் ரொம்ப கோவிச்சுட்டாரு. அப்படி இருந்தும் கூட அவர்களால் பெரிதாக அ அந்த ஒரு ஜெல் ஆகவே இல்ல. அந்த கூட்டணி வந்து ஜெல் ஆகவே இல்ல. இப்போ மறுபடியும் வந்து 2024ல வந்து பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. என்னை பொறுத்தவரையில வந்து இது பாமகவினுடைய கட்சியை காப்பாற்ற வேண்டிய ஒரு யுக்தியாக நான் இதை பார்க்கவில்லை. அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு யுக்தியாகத்தான் பார்க்கிறேன். எப்படி மாயாவதிக்கு வந்து அந்த தாஜ் காரிடார் கேஸ்ல இன்னும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் வெளியே இருக்கிறார்களோ, அதற்கு காரணம் என்னவென்றால் அவர் வந்து பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். எஸ்பியினுடைய கூட்டணியை போய் சேர மாட்டாங்க. நேச்சுரல் அலைன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவும் பிஜேபியும் கிடையாது. யுபியை பொறுத்தவரை பாஜகவும் அதாவது யாதவ்ஸ் அண்ட் இது கூட தலித்ஸ் கூட கிடையாது. அப்படி இருந்தால் கூட தலித்தும் அந்த யாதவ்ஸ் தான் போன முறை ஒரு கூட்டணி வைத்து பார்த்தார்கள். அது அப்கோர்ஸ் ஜெல் ஆகவில்லை என்ற ஒரு பிரச்சனையினால அவர்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் அந்த இடத்துல வரவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஏறத்தாழ அதே மாதிரி ஒரு கூட்டணி தான் இது. பல கேசுகள் வந்து அன்புமணி மேல இருக்கிறது. என்னைக்கு வேணாலும் தூசி தட்டி எடுத்துடலாம் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதனால இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு ஸ்கீமாக தான் அதை பார்க்கிறேன். நிச்சயமாக இது பெருசாக பாமகவுக்கு வலு சேர்க்காது. நிச்சயமாக ஐ மீன் பாஜகவினுடைய வாக்கு வங்கிக்கு இது வலுவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். திஸ் இஸ் பெனிஃபிட் ஃபார் ஏடிஎம் ஐ மீன் பிஜேபி. அட் த சேம் டைம் இட்ஸ் பிக் லாஸ் ஃபார் பாமக என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்காத ஒரு இடத்துல அட்லீஸ்ட் ஒரு ராஜ்யசபா எம்பி, ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஒரு அமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அது வந்து ரொம்ப லாஜிக்கலாக தான் எனக்கு படுகிறது. நான் வந்து இதை தாண்டி தான் பார்க்கிறேன். அதாவது
இப்ப அந்த பெல்ட்லயே என்டையர் 1 இயர் பெல்ட்லயே வந்து இப்போ பழைய ஹோல்டு வந்து நிச்சயமா பாமகவுக்கு இல்லைங்கிறது நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கிறது. இவர்களால் வந்து இந்த புதிய இளைஞர்களுடையோ, இல்லை என்றால் புதிதாக வருகின்ற அந்த பார்மேஷனுடையோ அந்த இப்ப முஸ்லீம் கட்சியிலே எடுத்து பாருங்களேன். இப்ப ஐயுஎம்எல்லும், ஐஎன்எல்லுக்கும் இல்லாத ஒரு ஹோல்டு வந்து நிச்சயமாக எஸ்டிபிஐக்கும் அதே மாரி தமாமுகவுக்கும் இருக்கின்ற அது மாதிரியான புது கட்சிகள் இன்னும் கொஞ்சம் மிலிட்டன்ட்டா இருக்கின்ற நபர்களுக்கு வந்து வருகிறது என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ அதே மாரி தான். சாதி கட்சிகள் ஆனாலும் சரி, ரிலிஜன் பேஸ்ட் கட்சிகள் ஆனாலும் சரி, அதனுடைய லாஜிக் ஒண்ணுதான். நம்மளுடைய அந்த பியூரிட்டி ஆஃப் அவர் ரேஸ், பியூரிட்டி ஆஃப் அவர் காஸ்ட் இதுதான் வருகிறது. அப்போ அதுல வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து என்னை பொறுத்தவரை ஒரு வேல்முருகன் வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறார். வேல்முருகனுடைய அந்த அந்த தீவிரமான பேச்சுன்றது பேச்சுல தான் இருக்கிறதே தவிர அதை தாண்டி இருக்கின்ற ஆக்ஷன்ல இல்லை என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ உங்களுடைய அந்த கூட்டத்தை வந்து தக்க வைக்க முடியுமா? அந்த காஸ்ட் ஈக்குவேஷன்ல வந்து உங்களால் முடியுமா? புது ஃபார்மேஷன் வேல்முருகனை தவிர இருக்கின்ற நபர்கள், இப்ப குரு கூட இருக்கிற நபர்கள் வந்து பலரும் வந்து இப்ப பாஜக போய் சேர்ந்திருக்கிறாங்க. ஆனால் அது அனைவரும் போய் சேரவில்லை. அப்ப குரு கூட இருக்கின்ற சில நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஒரு ஒரு மிடில் லெவல் லீடர்ஸ் எல்லாம் இப்ப தனியாக நின்று கொண்டு எங்க போறதுன்னு தெரியாம அவர்கள் வந்து நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா ராமதாஸ் கிட்ட அவர்கள் தன்னுடைய அந்த கம்ப்ளீட் டைஸ் வந்து முடித்து விட்டார்கள். அப்ப அந்த இருக்கின்ற அந்த கம்ப்ளீட் கம்யூனிட்டி ஒரு ஃப்ளக்ஸ்ல இருக்கிறது. அத ஒரு அரசியல் ஐடென்டிட்டி இருந்த ஒரு கம்யூனிட்டி, அந்த அரசியல் ஐடென்டிட்டி வந்து இந்த தொடர்ச்சியாக பல காலங்களாக இல்லாத ஒரு கம்யூனிட்டியாக மாறிவிட்டது. இந்த நபர்கள் வந்து வேல்முருகனிடம் போகக்கூடிய அந்த வாய்ப்பும் இல்லை. அப்ப இதுதான். அப்போ ஒரு காலத்துல வந்து பாமக வோட் பேங்க் என்பது மிக வலுவான ஒரு கட்டமைப்பாக இருந்த ஒரு வோட் பேங்க் வந்து இன்னைக்கு எவ்வளவோ சிதறி போயிருக்கிற ஒரு விஷயத்த நாம் பார்க்கிறோம். அந்த அதான். ஆமா. பெரும்பாலானது இன்னைக்கும் பாமக இந்த வேற வழி இல்லாதனால ராமதாஸ் கூட தான் இருக்கிறார்கள்ன்றதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அப்படி இருந்தால் கூட வாட் இஸ் இந்த பாமக என்ன செய்திருக்க வேண்டும்? அதாவது ஒரு பாஜக கூட போனால் அந்த நபர்களை வந்து தக்க வைக்க முடியுமா? இல்ல ஒரு அதிமுக கூட போனா தக்க வைக்க முடியுமா? என்ற அந்த கேள்வி தான் இருக்கிறது. நீங்க அது அதான் அதிமுக கூட போனால், இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை, என்னை பொறுத்தவரை நம்பர் 2ல அதிமுக தான் வரப்போறது. அதிமுக தனித்து நின்னாலும் சரி, அதிமுக கூட ஆமா. அதான் சொல்ல வரேன். அதாவது என்னை பொறுத்தளவுல வந்து, இப்ப அதிமுக என்ற கட்சி வந்து 2வது இடத்துல வரும்போது, அதனுடைய பெனிஃபிட் பாமகவுக்கும் வரும்னு நெனைக்கிறேன். என்றால் 2026ல என்னை பொறுத்தளவுல வந்து திமுகவினுடைய கூட்டணி வந்து, அ இந்த இப்ப நாம பார்க்கிற இந்த வலுவான இந்த கட்டமைப்பெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அது பாஜக வந்தாலும் சரி, வேற எந்த கட்சிகள் வந்தாலும் சரி, இவர்கள் வந்து இப்ப பண்ற இந்த பிரச்சனைகள்லயே வந்து 2026 ஊத்திக்கிச்சுன்னு தான் நான் பார்க்கிறேன். திமுகவை பொறுத்தவரை. அப்ப அதிமுக கூட இன்னைக்கு இருந்து நீங்க உறுதுணையா இருந்து ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி நீங்க அமைத்து விட்டால், 2026 என்பது உங்களுக்கு நார்த்ல வந்து என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய ஸ்வீப்புக்கான அந்த வாய்ப்பு நான் பார்க்கிறேன். நார்த்ன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துல இருந்து அ அ திண்டிவனம் தாண்டி நம்ம ஏறத்தாழ திருவள்ளூர் வரையான திருவள்ளூர், செங்கல்பட்டு வரையான இடத்துல வந்து நிச்சயமாக ஒரு ஸ்வீப். இந்த மீட்டிங் ஆஃப் மைண்ட்ஸ் இந்த சினர்ஜி இருந்ததென்றால் நிச்சயமாக இந்த தேர்தல் வந்து நிச்சயமாக அதாவது திமுக கூட்டணியில நீங்க குறிப்பிட்ட மாரி யாருக்கும் இடமில்லாத ஒரு நிலைமை தான் வந்திருக்கிறது. கமலஹாசன வந்து எப்படியோ ஒரு இந்த ஃபுட்போர்ட்ல தான் வச்சிருக்காங்க இப்போதைக்கும். ராஜ்யசபா இது குடுத்துட்டு ஒரு ஃபுட்போர்ட்ல நிறுத்தி வச்சிருக்கிறார்கள். ஆனால் பாக்கி இருக்கின்ற ஒருத்தருக்கும் வந்து அங்க வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. பாமகவும் குறிப்பாக வர முடியாது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் அங்க இருக்கும்போது நிச்சயமாக பாமகவுக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பே கிடையாது என்றுதான் ஒரு உண்மை நிலையா இருக்கிறது. அதை தாண்டி ஒரு தலித் ஃபார்மேஷன்ல அந்த திமுக கூட்டணி மிக வலுவா இருக்கிறது. ஒரு செல்வ பிறந்தகையானாலும் சரி, ஒரு ராசாவானாலும் சரி, ஒரு திருமாவளவனாலும் சரி, இன்னைக்கு முன்னிறுத்தி அவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ராசாவினுடைய பேச்சுக்கள் வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரோவர்சி ஜெனரேட் பண்ணா கூட, அவரை வந்து திமுக வந்து கண்டிச்சு பின்னால உட்கார வைக்கவில்லை. அவர் இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளோஸ்ல போய் கொண்டு தான் இருக்கிறார். அது தமிழகம் எங்கும் போய் கொண்டு தான் இருக்கிறார். அப்போ ஒரு தலித் ஒரு வோட் பேங்க் என்பது அருந்ததியர்களை தவற இருக்கின்ற பாக்கி கம்யூனிட்டிஸ் ஏறத்தாழ திமுக கூட என்று உறுதியான ஒரு நிலையில் தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப பாமகவுக்கும் வாய்ப்பே கிடையாது. இப்ப பாஜகவோட போனால் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க செட்டில் ஆயிட்டேங்கிற அந்த நேரேட்டிவ் வந்து நிச்சயமாக இட் வில் கெயின் கிரவுண்ட்.
உங்களுடைய நலனுக்காக தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதே நேரத்துல அதிமுக கூட போனால் நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் 2 பாசிட்டிவ் எஃபெக்ட் நான் பார்க்கிறேன். ஒண்ணு வந்து 2026 உங்களுக்கு எளிதாக அமையக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. 2வதாக நீங்க வந்து அதாவது ஒரு பெனிஃபிட்டும் பார்க்காம நான் வந்து இந்த கூட்டணியில் இருக்கிறேன். அதாவது ஒரு வலுவான திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறது தான் எங்களுடைய லட்சியம். அதற்கு நாங்க அதிமுகவுக்கு துணையாக இருப்போம் என்ற அந்த நேரேட்டிவ் வந்து செட் பண்ணியிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ லாங் ஷாட். இந்த மாதிரி ஒரு சிறிய கட்சியோட அது எதிர்பார்க்க முடியுமா என்ற அந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி எனக்கு புரியத்தான் செய்கிறது. ஆனால் அட்லீஸ்ட் இந்த ஒரு காலத்துல வந்து மருத்துவர் ஐயா செய்திருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து.